சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைக்கு, நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தியை உன் சாயப்பா நான் கொண்டு வந்துள்ளேன். நீ இதுவரை எதிர்பார்க்காத செய்தி உனக்காக வரப்போகிறது. நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகும் தருணமும் வரப்போகிறது. நான் உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் இருக்கிறது. இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நீ திக்கி திணறுகிறாய். அப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். உன் அழுகை குரல் என் மனதை இறங்கச் செய்து விட்டது. நான் உனக்கானதை செய்ய போகிறேன் என் குழந்தையே. நீ அவமானப்படும் பொழுது ஒரு புதிய அவதாரத்தை எடு. நீ நாம் அவமானப்பட்டது விட்டோம் என்று இருக்காதே. உன் அவமானம்தான் பல சாதனைகள் புரிய வைக்கப் போகிறது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் மனம் தளராமல் இரு. இந்த உலகத்தில் விழுந்து எழுந்து சாதித்தவர்கள் தான் அதிகம். அந்த வரிசையில் நீயும் சாதித்து காட்டப் போகிறாய். உன் சாதனையினால் இந்த உலகிற்கு உன்னை நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நாம் கருவாக தோன்றி அதன் முதல் உயிராக வெளிவரும் வரை எவ்வளவு சாதனை புரிய வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான இருக்காது. எத்தனை கஷ்டங்கள் நம்மை துரத்தி அடித்தாலும் அதை வலிமையோடு எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். உன் அதிகாரம் மற்றவர்களை காயப்படுத்தும். இதுதான் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். இதை புரிந்து கொண்டு வாழ பழகு. நீ நினைக்கலாம், நம்மை தான் யாருக்கும் பிடிக்கவில்லையே, நாம் என்ன செய்வது என்று திக்கி திணறுகிறாய். என் அன்பு குழந்தையே, நீ இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கான அடித்தளத்தை நான் உனக்கு அமைத்து தந்திருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். தோல்வி அடைந்த பின்பும் உன்னை நீயே சமாதானம் படுத்திக் கொள்ள முயற்சிக்காதே. உன்னை நீயே சமாதானம் படுத்தினால் வெற்றியின் பிடியிலிருந்து தப்பித்து விடுவாய். முயற்சி என்னும் அன்பை மட்டும் எய்து கொண்டே இரு. நாம் வெற்றி அடையும் வரை அன்பு மட்டுமே என்றும் வெல்லும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.